ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகளை ஜெயித்து நிற்கிற நாளாய் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். என கண்பானவர்களே, கவலைப்படாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே முடியாத எந்த ஒன்றையும் அவர் உங்களுக்கு சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகள் எப்படிப்பட்டவைகள், அவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருகிற கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. அவைகள் எப்படிப்பட்டவைகள்? மெதுவானவைகள், லகுவானவைகள். ஆண்டவர் தம்முடைய கட்டளைக்கு ஒரு பெயர் கொடுத்து மத்தேயு 11:30 சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவர் கொடுக்கிற கட்டளை உங்களுக்கு சுமையாய் தெரியலாம், ஆனால் அது மெதுவானது, லகுவானது. அதில் ஒரு கட்டளை தான், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாமல் எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறீர்களா? கவலைப்படாமல் வாழ்வதற்கு, கவலைப்பட வேண்டிய காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படும் பொழுது, நீங்கள் கவலைப்பட வேண்டாத காரியத்தை குறித்து கவலைப்படாமல் வாழ முடியும். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய காரியம் எது, எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் இயேசு நமக்கென்று சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? அதை பெறலன்னா இன்றைக்கு கவலையோடு அதை தேடி இன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களா? அவர்கள் பெறலனா, ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. நீங்கள் அவருடைய மனம் திரும்புதலுக்காக, அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிற ஜெபம் பரிபூரணமானது, தேவனுடைய சித்தத்தின்படியானது. இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் 100க்கு 100 பதில் கிடைக்கும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் அவர்களுக்காக ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஜெபியாதிருப்பது. அவருடைய பெயரை எழுதி இன்று முதல் ஜெபித்து பாருங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதை காண்பீர்கள். ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்கான அவர்கள் ரட்சிப்பிற்காக ஜெபியுங்க, அதை குறித்து கவலைப்படுங்க. நீங்க மனம் திரும்பலன்னா இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும், அதற்கான கவலை உங்களுக்கு வேண்டும். அப்போ உங்க வாழ்க்கையில தேவையில்லாத கவலை வராது. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து கவலைப்பட, எங்கள் ரட்சிப்பிற்காக, எங்களை சார்ந்தவர்களுடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் கவலைப்பட கிருபை தாரும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.